காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் மெகா ஆக்ஷன் சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் எந்த டீமில் போகிறாங்க, எந்தெந்த பிளேயர் எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி யார் எவ்வளோ கொடுத்து எடுத்திருக்காங்க சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கிய வீரரை குறி வச்சுருக்காங்க, அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மெகா ஆக்ஷன் ஒரு பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. சிஎஸ்கே அணி சூப்பரான பைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். யார் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர் 2 தமிழக வீரர் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே யாருன்னா சொல்லுங்கப்பா, சிஎஸ்கேல தமிழக வீரர் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேர் எடுத்திருக்காங்க சூப்பராக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கான்வே எதிர்பார்த்தது ரச்சின் ரவிதன் எடுத்திருக்காங்க. ராகுல் திரிபாட்டி எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் ராகுல் திரிபாட்டி. நீங்கள் சொல்லலாம் என்ன தான் ஆடி இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் பாருங்கள் சிஎஸ்கே எப்படி ஆடு வரும் பாருங்கள். ராகுல் திரிபாட்டி அவர் இருக்கார். அப்புறம் நூர் அகமது அவர் எடுத்திருக்காங்க. நூர் அகமது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருங்க. மிடில் ஓடல் இந்த 7-15 ஓவர் சூப்பராக இவர் வச்சு தள்ளலாம். நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக போடுற பவுலர், விக்கெட் எடுப்பார் அந்தளவுக்கு. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 பேர் பயங்கரமான காம்போவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை அணி இவ்வளோ தாங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னொரு 15,80,00,000 வச்சுருக்காங்க கையில். ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரை தேடிட்டு இருக்காங்க, ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனை தேடிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஒரு எப்படி சொல்கிறது, 140-145 கிலோமீட்டர் போகிற ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனர் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா கான்வே, ரச்சின் ரவீந்திரன் யாருன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பிளேயர் வேணும். அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஒரு நல்ல பை தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் இன்றைக்கி நேற்று முடிஞ்சிச்சிங்க ஒரு நாள். இன்றைக்கி கடைசி நாளில் மெகா ஆக்ஷன் நடக்கும்போது அதே 3 மணிக்கு. இன்றைக்கி அந்த 15 கோடி வச்சு யார் யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். மெயினாக நம்மளுக்கு பேட்ஸ்மேன் தாங்க தேவை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்களே, ஏதோ விஜய் சங்கர் இருக்கார் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு. பட் இன்ஜுரி டைமில் கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுக்கு இடிக்குங்க. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு பேட்ஸ்மேன் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, அஸ்வின் இருக்குது எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா அஸ்வின் ஜடேஜா காம்போ ஐபிஎல் 2008 2014 வரைக்கும் அந்த காம்போ வந்துச்சு. சென்னை அணி சூப்பராக 2 கோப்பையெல்லாம் வென்றாங்க, 3 கோப்பை வென்றாங்க அதுக்குள்ளவே. அதுக்கப்புறம் அஸ்வின் 10 வருஷம் வேறு ஒரு டீமுக்கு ராஜஸ்தானுக்கு விளையாடினார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி விளையாடினார். இப்போ மீண்டும் அவரோட சொந்த மண்ணுக்கு வந்திருக்காது. கண்டிப்பாக அஸ்வின் நல்ல ஒரு ஃபீல். அவர் அப்போவே எடுத்த உடனே ஒரு டேங்க்ஸ் போட்டார். ஏன்னா சென்னை அணிக்கு நான் திருப்பி வந்திருக்கேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அதனால் கண்டிப்பாக சென்னை அணி இந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அடுத்த வார மேட்ச் ஐபிஎல் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியும் சென்னை அணி அனல் பறக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், சென்னை அணி இன்னும் யார் எடுக்கணும், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படிலாம் இந்த பிளேயர் வந்தால் நல்லா இருக்குமா உங்களோட மைண்டில் இருக்கும், அந்த பிளேயரை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், யாருன்னு பார்க்கலாம். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.